ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வில்லன் மான்வாவை தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா வந்து போக போக பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. என்னால் முடிஞ்ச அளவு நான் ஃபன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்டரில் வந்து நம்மளாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னு மான்வாக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வாவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட அப்பா, மவனே ஃபெங்கு, நீ இன்னும் சின்ன பையதான், அதனால ஸ்வாடெல்லாம் வச்சுக்க கூடாது, கொண்ட அப்பா வச்சுக்கிறேன்னு சொல்லி அதை பிடுங்கிட்டாரு. உடனே ஹீரோவும் அழுக ஆரம்பிக்கிறான். எப்போ பார்த்தாலும் நான் தான் உங்க பொக்கிஷம் பொக்கிஷம்னு சொல்லுவீங்களே, இப்போ என்கிட்ட இருந்து என்னோட ட்ரெஸ்ஸில் ஆட்டையை போட்டிங்களேப்பான்னு கத்த. அங்கிட்டு இருந்து அவங்க தாத்தா வந்து ஹீரோட அப்பா வாயிலே அடிச்சு, உன் சொந்த மவுண்ட இருந்தே கொள்ளடிக்கிற வெக்கமா இல்லைன்னு சொல்லி ஹீரோ கிட்டே திரும்ப வந்து கொடுக்குறாரு. இந்தப்பா ஃபெங்கு, இந்த அழுக கூடாது, தாத்தா திரும்ப கொண்டு வந்துட்டேன் பாருன்னு சொல்லி அவர்கிட்டே கொடுக்குறாரு. இவனும் நல்ல புள்ள மாதிரி வாங்கிக்கிறான். இவெல்லாம் இப்படி பண்ண மாட்டானேன்னு தோன்றப்பதான் சொல்றான், நானாச்சும் அழுவதாச்சு, இவன் கிட்டலாம் இப்படி இருந்தாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லி சிரிக்கிறான். அப்படியே மேல பார்த்தா தண்டர்ஸ் அடிக்குது. ஹீரோட வெயிட்டுக்கு நேரம் டிவைன் தண்டர் அடிக்குது. அதை பார்த்தோடையுமே இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் வரப்போறான்னு. ஹீரோட அப்பாவும், ஷியூக்கு இந்நேரம் குழந்தை பிறக்க போகுது, நான் அதை எப்படி மறந்தேன்னு சொல்லி அவரு ஓடுறாரு. அடே என் முட்டா தம்பி, கடைசியா நீ வெளில வர போறியா, உனக்காண்டி தாண்டா 3 வருஷமா வெயிட் பண்றேன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோட அப்பா தம்பியை வச்சுட்டு நிக்கிறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு பிளாக் காரா. தம்பி பயப்பட ஆரம்பிக்கிறான். பின்னாடி பார்த்தா ஹீரோ சைத்து மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா தம்பியை காட்டுங்கப்பா அப்படின்னு காட்டுறப்ப, என்னப்பா இவன் அழுகவே மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி பெட்டெக்ஸ்லயே அடிக்கிறான். அடிச்சதுக்கு பையன் பயங்கரமா அழுகிறான். இந்த ஹீரோட அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு. ஏன்டா தம்பி அடிக்கிறேன்னு கேட்கிறப்ப, அவன் அழுகவே இல்லை, எனக்கு பயமா இருந்துச்சு, அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னு ஏதோ நல்ல மாதிரி சொல்றான். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இவன் எதுக்காக பண்ணிருப்பான். நம்ம நினைச்ச மாதிரியே சிஸ்டமும் சொல்லுது, சூசனோட பேக்ல அடிச்சனால உங்களுக்கு 100 வில்லன் பாயிண்ட். ஹீரோட தம்பியை டார்ச்சர் பண்ணல, ஹீரோட சிஸ்டம்ல லக்கி ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் அன்லாக் ஆயிருக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 8th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் சொல்றான், நான் வந்து இந்த கமென்ஸ்மெண்ட் ரிலீம்குள்ள பிரேக் த்ரூ பண்ணி வந்ததுலேருந்து என்னோட கல்டிவேஷன் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல அந்த லக்கி ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்றான். அந்த வீலும் சுத்த ஆரம்பிக்குது. அதுவும் பயங்கர வேகமா சுத்துது. சுத்தி ஒரு இதுல நிக்குது. அதுல பார்த்தா த ஸ்லேயர் ஸ்வாட் டெக்னிக்னு இருக்கு. அது ஹீரோவுக்கு கிடைச்ச வரையுமே ஹீரோவை சுத்தி பிளாக்கா வந்து அந்த டெக்னிக்கோட மெத்தட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹீரோவோட பிரெயின்குள்ள போகுது. அப்படியே ஹீரோவும், இந்த ஸ்வாட் டெக்னிக் வேற மாதிரி இருக்கு, உடனே நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் கூப்பிடுறான். இந்த மாசம் நான் புரிஞ்சுக்கிட்ட எல்லா ஆறாவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல அந்த சிஸ்டமும் இவன் இந்த மாசம் புரிஞ்சுக்கிட்ட எல்லா ஆறாவையும் வில்லன் பாயிண்டா கன்வெர்ட் பண்ணுது. அது 30,000 பாயிண்ட் இருக்கு. அப்படியே அங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க தாத்தாவை பார்க்க வந்திருக்கான். அவங்க தாத்தாவும், என்னடா பேரண்டி தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறாரு. அப்படியே சொல்ல ஆரம்பிக்காது, நான் வந்து கொஞ்ச நாளாக கேள்விப்பட்டேன் நீ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியாம்ல, அதனால தான் நான் உனக்கு சொல்லித்தரலான்னு ஒன்று இங்கே கூப்பிட்டேன். ஹீரோவும் யோசிக்கிறான், என்ன கற்றுத்தர போறாரா, என் தம்பியோட பேக்கில் ஒரு 2 நாள் ஆச்சுன்னா ஈஸியாக கற்றுக்க போறேன்னு அவனும் நினச்சிட்டு இருக்கு. ஹீரோட தாத்தா சொல்கிறாரு, எந்த ஒரு கல்டிவேஷன் மனசுலையும் கோவன்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே காற்றுல பறந்துட்டு இருக்க இலையை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு விண்டு ஸ்லாஷ் மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்க பாறையை நொறுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. அப்படியே அவரும் சொல்கிறாரு, பாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிவைன் லெவல் மார்டியல் ஆர்ட், இதோட பேரு ஸ்வேர் ஆஃப் த ஃபாலிங் லீவ்ஸ். அப்படியே அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் தனிமையில தான் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தேன், என் மனசில் எந்த ஒரு கோபமும் வெறியும் இல்லை, அதனால தான் அதோட உண்மைத்துவத்தை என்னால் உணர முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் யாங்கியூ சிட்டி உருவானதுக்கப்புறம் என் பேர் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு அவரை பற்றி சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோவும் அந்த டெக்னிக்கை செஞ்சு பார்க்குறான். ஆனால் அது அவ்வளோவா பவர்ஃபுல்லாக இல்லை. இந்த ட்ரிக்கு செம்மையாக இருக்குது, ஆனால் அதுக்காண்டி நான் பயங்கரமாக உழைக்கணும் போலையேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 9 ஸ்டார்டிங்லே 5 வருஷம் கலந்து போச்சு. ஹீரோ சுடுதண்ணில் உட்காந்து சுருக்குன்னு எந்திரிச்சு கத்துறான் பாருங்க, பிரேக் த்ரூ பண்ணிட்டான். வெளியே ஹீரோட தாத்தாவும் ஹீரோட அப்பாவும் பார்க்குறாங்க, அவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டானான்னு. அப்படியே ஹீரோட தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோட தம்பி, அவனுக்கு வெறும் 5 வயசு தான் ஆகுது, கின் ஹாவோ, அவன் வந்து கமென்ஸ்மெண்ட் ரிலீமோட அட்வான்ஸ் 5th ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்புறம் கிங் ஃபெங், அவனுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது, அவன் டிரான்சென்சன் ரிலீம்குள்ள என்டர் ஆயிட்டான். இவங்க 2 பேரும் ஹங்கு வேர்ல்டோட ரெக்கார்டை உடச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, இவங்க நார்மலான பிரதர்ஸ் இல்லைன்னு ஹீரோட தாத்தா சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே ஹீரோவும் நடந்து வரான், அதுவும் அம்மனமா. அப்படியே அங்க இருக்க எல்லார்ட்டையும் என் தம்பி எங்க என் தம்பி எங்கன்னு கத்திக்கிட்டே வரான். ஹீரோட அப்பாவை தான் பார்க்கணும், என்ன கர்ப்பண்டா இது அப்படின்னு அவரு தலையில கைய வச்சுக்கிட்டாரு. ஹீரோட தாத்தா நினைக்கிறாரு,
எல்லா வருஷமும் நாங்க புது வீடு கட்டினா அதை உடைக்கன்னு இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேருக்கு அப்பாவா இருக்கிறது பெரிய கஷ்டமான வேலைன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சைடு பார்த்தா ஹீரோவுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஒரு மிஷின் தந்திருக்கு. அதுல சொல்லுது உங்க தம்பியோட சுப்ரீம் போர்டு நீங்க எடுக்கணும். அதுக்கு ரிவார்டா உங்களுக்கு அன்ரிவல் ஆகி கிடைக்கும்னு சொல்லுது. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. ஏய் உனக்கு என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல உடஞ்சு போயிட்டியா? அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் சிஸ்டம் சொல்ல ஆரம்பிக்குது. சுப்ரீம் போன் உடஞ்சாலும் அவர் வளர்றப்ப அவர் கூடயே சேர்ந்து சுப்ரீம் போன் திரும்ப வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றது. ஓ, சுப்ரீம் போன் வந்து உடஞ்சாலும் திரும்ப அவன் வளர்றப்ப அவன் கூட சேர்ந்து வளர்ந்துருமா? இருந்தாலும் இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. அதனால நான் எதுவும் செய்யறதா இல்ல. எனக்கு இப்ப தேவை அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியோ அத்த சீன்ல ஹீரோட தம்பியை காட்டுறாங்க. ஹீரோட தம்பி வந்து மரத்து மேல படுத்து கிடக்கான். அங்கேயும் நம்ம ஹீரோ போயிட்டான். அங்க போய் சொல்றான், நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறான். நானும் ஆரம்பத்துல நம்புனேன்டா, இனிமே ஒரு பிளே பாயா ஒரு லக்ஸரியான லைஃபை வாழலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கெடுத்தது நீ தான்டா. நீயும் உன்னோட தேவையில்லாத விஷயங்களும் தான். எனக்கு வேற வழி இல்ல. நான் கஷ்டப்பட்டு கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணாதான் என்னால பாதுகாக்க முடியும்னு சொல்லி தூக்கி அச்சாம் பாருங்க. கட்ட பறக்குது. தம்பியோட பேக்கு தெரிக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் இருக்க ஃபன்னை அப்படியே கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா நானும் கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டிருப்பேன். அதுவும் உங்களுக்கு சிரிக்க வச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த டெய்லி 2 வீடியோ போடுங்க, லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து என்னோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் இந்த இதை எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 சாப்டர் தான் அதிகமாக எடுப்பேன். இன்றைக்கி வந்து 3 சாப்டர் எடுத்திருக்கேன். அதுவும் இன்றைக்கி சண்டேனால, ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அதனால் வந்து எடுக்கிறேன். நான் வந்து எனக்கு ஒர்க்கு வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ரெகுலராக 2 வீடியோ போடுறேன். லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.